வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் லேர்ன் வித் சரண். நம்ம இன்னைக்கு வந்து பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல பேசிக் ஆபரேஷன் எப்படி குயிக்கா போடுறது. நிறைய பேருக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து குயிக்கா நம்ம நம்பர்ஸை வந்து டீல் பண்றது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து போகலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பேசிக் ஆபரேஷன் அப்படின்னாலே 4 தான் நமக்கு இல்லையா மேத்தமெட்டிக்ஸ்ல. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன். ஏன்னா சார் அடிஷனுக்கு அடுத்து சப்ராக்ஷன் தான் போடணும். நீங்க வந்து அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஒரு குரூப் பண்ணிருக்கீங்க, சப்ராக்ஷன் டிவிஷன் வேற குரூப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா அடிஷன்னா என்னது? அக்யூமுலேஷன் ஆஃப் எனிதிங், எல்லாத்தையும் சேர்க்கிறது. ஸோ தமிழ்ல சொல்லணும்னா சேர்க்கிறது. யூ கெட் ஆடிங் one to another. இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு 6 + 4 + 7 + 3. ஸோ இப்போ இதெல்லாம் என்னது? 6 கூட அடிஷனா ஒரு 4 சேர்க்கிறோம், பிளஸ் 7னா இந்த டோட்டல் கூட மறுபடியும் ஒரு 7 யூனிட் சேர்க்கிறோம், பிளஸ் 3 யூனிட் சேர்க்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது நமக்கு எவ்வளவு ஆன்சர் வருது? 20. இப்போ 20 யூனிட்ஸ் இல்லையா? 20 யூனிட்ஸ். இப்போ பெபிள்ஸோ ஏதாவது ஒரு மணி ஏதாவது சேர்க்கும் போது நம்ம we are adding, that is accumulating is called addition. ஸோ இந்த அடிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ரேண்டமா இப்போ பாருங்க 6 இருக்கு, 4 இருக்கு, 7 இருக்கு, 3 வெவ்வேறு நம்பர்ஸ் ஆஃப் குவாண்டிட்டிஸ் we are adding, that is accumulating. So we get the final result as 20 units. So 20 units நம்ம 20 அப்படின்னு போடுறோம் சரியா? So இப்போ இதுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் என்ன சம்பந்தம்? What is multiplication? Multiplication பாத்தீங்கன்னா it is a special case of addition. Multiplication என்னது? Special case of addition. அதுல ஸ்பெஷல் கேஸ். இப்போ வந்து additionல நம்ம என்ன பண்றோம்? We are accumulating number of quantities to one another. So இங்க என்ன பண்றோம்? So இங்க பாத்தீங்கன்னா 6 plus 6 plus 6 plus 6 plus 6. So இங்கேயும் அடிஷன் தான் பண்றோம். 6 plus 6 plus 6 plus 6 plus 6. இப்போ என்ன வரும்? 6 plus 6 12, 12 plus 6 18, 18 plus 6 24, 24 plus 6 30 இல்லையா? இது நம்ம ஆட் பண்ணி என்ன பண்றோம்? இங்க எப்படி போட்டோமோ அடிஷன், சோ அதே மாதிரி தான் போடுறோம். பட் இங்க என்ன டிஃபரன்ஸ்னா இந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுது. சோ இங்க என்னது? நம்ம குவாண்டிட்டி நம்ம வாட் we are adding that is repeating. சோ ரிப்பீட்டட் ஆகுது. எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. சோ இந்த 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுனால 5 எது ரிப்பீட் ஆகுது? 5 டைம்ஸ் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? 6ன்ற நம்பர் ரிப்பீட் ஆகுது. 6ன்ற நம்பர் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது? 5 டைம்ஸ். சோ இந்த நம்பரை நம்ம 13. அப்போ 5 into 6. சோ நம்ம யாருக்காவது நம்ம இப்படி கூட்டணும்னு வச்சுக்கலாமே, 6 plus 6 plus 6 ஒரு சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒரு சின்ன பசங்களுக்கு, சின்ன ஸ்டாண்டர்டுக்கு 6 plus 6 12, 12 plus 6 18, 18 plus 6 24, 24 plus 6 30. சோ இந்த மாதிரி ஆட் பண்றதுக்கு பதிலா 5 into 6 13 அப்படின்னு டைரக்டா போடலாம். அப்போ what is multiplication? Multiplication is a repeated addition இல்லையா? சோ இப்போ இந்த நம்ம டேபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சிட்டோம்னா we can perform the repeated addition. Instead of repeated addition, we can multiply and get the answer. So this is the way we get the answer. Okay, so நம்ம இப்போ subtraction பண்ணலாம். Subtraction is nothing but, so we are subtracting from one quantity from another quantity. So suppose ஒரு quantity இருக்கு, suppose 103, இதுல இருந்து ஒரு 5 சப்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா 103 யூனிட்ஸ் இருக்கு. 103 யூனிட்ஸ் ஒரு பேக்ல இருக்கு. அதுல இருந்து எத்தனை யூனிட்ஸ் நம்ம எடுக்கிறோம்? we are subtracting, we are taking out. Subtracting என்ன அர்த்தம்? we are taking out.
ஸோ அது வந்து எடுக்கும்போது we get 98 யூனிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ we are getting 98 as the answer. So subtraction is a taking out. So அதுதான் subtraction. So subtraction divisionக்கு என்ன சம்பந்தம், டிவிஷனுக்கு subtraction என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது division is a repeated subtraction of some quantity from the main quantity. ஓகே, அப்படின்னா என்ன சார், மொத்தத்துல இருந்து இப்போ இந்த மொத்தம் இருக்கு இல்லையா, அந்த மொத்தத்துல இருந்து நம்ம ரிப்பீட்டடா இப்போ வந்து 12 சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 12 எடுக்கணும். 12ல இருந்து -3 மறுபடியும் -3 மறுபடியும் -3. ஸோ 12 - 3 எவ்வளோ 9. 9 - 3 எவ்வளோ 6. 6 - 3 எவ்வளோ 3. 3 - 3 எவ்வளோ 0. எப்படி எதுவோ நம்ம சப்ராக்ட் பண்றோம் until we get 0. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன நம்மளுக்கு ஃபைனலா. ஸோ இது வரலாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 9. ஸோ 9 - 3 இது வரலாம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 6. 6 - 3 இது வரலாம் நமக்கு என்ன கிடைக்குது 3. 3 - 3 இதுல இருந்து இது போனா கடைசியில் நமக்கு என்ன கிடைக்குது ஃபைனலா we get 0. So what is division? Division is a repeated subtraction of a quantity from the main quantity. ஒரு டோட்டல்ல இருந்து ரிப்பீட்டடா இது பாருங்க 3 ரிப்பீட் ஆகுதா. so we get until 0. so repeated quantity. so எத்தனை வாட்டி இந்த மாதிரி மைனஸ் பண்ண முடியும், எத்தனை வாட்டி. இப்போ 12 இப்போ பாருங்க 12 divided by 3 equal to 4 நமக்கு கிடைக்குதா. 12 divided by 3 என்னது 4. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 இருந்து divided by 3 times நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா 3 நம்ம எடுத்தோம்னா எத்தனை வாட்டி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 times நம்ம எடுக்க முடியும் until you get 0. so what we understand from the division? so this is the division. Division is a repeated subtraction of a small quantity from the main quantity. okay. ஓகே, ஸோ இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம பேசிக்கா என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்கில்ல வளர்த்துறது, நம்ம எப்படி வேகமா மேக்ஸ் வந்து போடுறது, தப்பு தவறு இல்லாம நம்ம இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா we have two things in mind. always காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து accuracy and time இது ரெண்டுமே முக்கியம். அக்யூரஸினா எனக்கு கரெக்டா ஆன்சர் வரணும், ஆனா நிறைய டைம் எடுத்துப்பேன், அது உபயோகம் கிடையாது. இல்ல எனக்கு ஃபாஸ்டா போட்டுருவேன் ஆனா தப்பா போடுவேன், அதுவும் யூஸ் இல்லை. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபாஸ்டா போடணும், அதே சமயத்தில் கரெக்டான ஆன்சரும் கிடைக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க டேபிள்ஸை நல்லா மனப்பாடம் பண்ணணும். யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து டேபிள்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். டேபிள்ஸை வந்து ரிப்பீட்டடா மனப்பாடம் பண்ணணும். ஸோ நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா டேபிள்ஸ் வந்து தரவா இருந்தீங்கன்னா யூ கேன் டூ பர்ஃபார்ம் வெரி வெல். எல்லாருக்குமே சொல்றது தான், இது வந்து ரிப்பீட்டடா நீங்க எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ டேபிள்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்க. சார் நம்ம அடிஷன்ல வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் டிஜிட். சப்போஸ் இங்க பாருங்க 6 + 9. ஸோ 6 + 9 டக்குன்னு சொல்லணும். ஸோ 6 + 9 அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் யோசிச்சுட்டு 15 அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ எப்படி இந்த மாதிரி நம்ம கரெக்டா சொல்றது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, 6 + 9 அப்படின்னா இங்க பெரிய நம்பரை எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. இதெல்லாம் மைண்ட்ல போடணும். நான் இப்போ உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இப்போ பெரிய நம்பரை இங்க ஞாபகம் வச்சுக்கணும் மைண்ட்ல. பக்கத்து நம்பர்ல இருந்து எவ்வளவு இங்க இருந்து கடன் வாங்கினா இது 10 ஆகும். எவ்வளவு கடன் வாங்கினா இங்க 10 ஆகும். 1 கடன் வாங்கினா 10 ஆகும். அப்போ இங்க இது என்ன ஆயிடும் 5 ஆயிடும் இல்லையா. அப்போ இங்க 10 + 5 15. மைண்ட்ல இப்போ 6 + 9 அப்படின்னா 9 அப்படின்னா 9 மைண்ட்ல வச்சுட்டு 6ல இருந்து 1 கடன் 10 15 அப்படின்னு உடனே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி 7 + 5 உடனே சொல்லணும் 12 அப்படின்னு உடனே நம்ம ஆன்சர் வந்து சொல்லணும். ஸோ இதை நீங்க சிங்கிள் டிஜிட்டை நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். 6 + 5 11 டக்குன்னு சொல்லணும். ஸோ இது சரி இங்க வந்து கடன்லாம் கொடுக்கணும் அப்படின்னா இங்க இந்த மாதிரி இருக்கும்போது இது 5 + 1 வச்சுக்கோங்க. 2 5 10 இது ஒரு 1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்டா சிங்கிள் டிஜிட்ல எல்லாமே நீங்க வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் சிங்கிள் அண்ட் டபுள் டிஜிட். இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது சிங்கிள் டிஜிட், அது கூட ஆட், இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், அடிஷன். இப்போ நம்ம பார்க்கறதுனா மல்டிப்ளிகேஷன் இல்ல, அடிஷன். மல்டிப்ளிகேஷன் டேபிள் தரவா இருக்கும், அதுக்கு தனி. இப்போ இங்க பாக்குறீங்க 9 + 17 அல்லது 17 + 9, எப்படியோ உல்டா ததர். ஸோ இங்க பாக்குறீங்க இது பிக் நம்பர். ஸோ இது கூட 9 ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்க இருந்து எவ்வளவு இங்க கணக்கு வாங்கினா 20 வரும். 3 இங்க வாங்கினீங்கன்னா இது என்ன ஆயிடும், 20 ஆயிடும். இது 3 போயிடுச்சுன்னா இங்க என்ன ஆயிடும், 6 ஆயிடும் இல்லையா? அப்போ 20 + 6 26. கரெக்டா இல்லையா? ஸோ இங்க இருந்து கடன் வாங்கிட்டா 320, அதுக்கு என்ன ஆயிடுச்சு 6, அப்போ 26. ஸோ திஸ் இஸ் இது எல்லாமே நம்ம நான் உங்களுக்காண்டி எழுதி காட்டுறேன். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் ஆட் பை மென்டலி. மென்டலினா மென்டல் கிடையாது, மென்டலினா மைண்ட்ல திங்க் பண்ணி உடனே போடணும். 4 + 19, டக்கு நீங்க ஒன்று கடன் வாங்கிட்டா 23 உடனே. 4 + 19 அப்படின்னு ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு வந்து ஆன்சர் குயிக்கா வரணும் அப்படின்னு இதெல்லாம் எழுதி போடுற ஆளுங்கெல்லாம் இருக்கு. ஒரு நோட்ல போட்டு எழுதி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ யூ ஷுட் டூ இட் பை மென்டலி. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட். என்னது, டபுள் டிஜிட். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட், இது சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட். அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட். 13 + 14 இருக்கு இல்லையா? 13 + 14 அப்படின்னு நீங்க எப்பவுமே ஆட் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இதை வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க மைண்ட்லே. 10 + 3, இத 10 + 4. புரியுதா உங்களுக்கு? 13 10 + 3, 14 10 + 4. அப்போ இந்த 10 10 20, 3 + 4 7. அப்போ எவ்வளோ, 27. இதை வந்து நம்ம இங்க இந்த மாதிரி எழுதுறது கிடையாது. யூ ஷுட் டூ மென்டலி, யூ ஹேவ் டு டூ. இல்ல சார் இதை ஆட் பண்ணும்போது எனக்கு டபுள் டிஜிட் வருது, அது பிரச்சனை இல்லை. இப்போ 17 + 18 இப்படி வச்சுக்கலாம். அப்போ இங்க வந்து சார் 10 10 20 வந்துருச்சு. இப்போ இங்க 7 + 8 வருது சார் அப்படின்னா 7 + 8 இங்க 7 2s are 14 அப்படியா? அப்போ 20 + 14 34, எக்ஸ்ட்ரா ஒரு 1 35. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது என்னது, என்ன சொன்ன, 10 + 7. இதை எப்படி சொல்லலாம், 10 + 8. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மைண்ட்லயே 20 ஆயிடுச்சு. சார் இங்க 7 8 எப்படி ஆட் பண்ணா, நம்ம தான் சிங்கிள் டிஜிட்ல நமக்கு நல்லா தெரியுமே. 7 8 பண்ணா நமக்கு என்ன வரும் இல்லையா? 7 8 7 4 15 இல்லையா? அப்போ 20 + 15 35. சோ இதெல்லாம் நான் எழுதுறதுனால நீங்களும் இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க மைண்ட்ல வந்து இதை பிரிக்கணும், சேர்க்கணும், பிரிக்கணும், சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி will get the answer. ஓகே. சோ இதுதான் நம்ம மைண்ட்ல நம்ம போட வேண்டிய. இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆபரேஷன், தட் இஸ் அடிஷனோட ஆபரேஷன் வந்து ஃபாஸ்டா உடனே உங்களுக்கு ஈவன் 3 டிஜிட் 4 டிஜிட்டாலும் we get it. ஓகே. இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன்ல சில டெக்னிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எப்படி ஈஸியா போடலாம். மல்டிப்ளிகேஷன்ல எல்லா மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட் பிரகாரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதுக்கு பேர்னா பேஸ் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இந்த பேஸ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நம்ம 100 பேஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து 92 × 98 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. சோ இது நம்ம வந்து ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னும் போது இந்த நம்பரை பார்த்த உடனே இது 100க்கு நியரா இருக்கு. ரெண்டு நம்பரும் எப்படி இருக்கு, 100க்கு நியரா இருக்கு. அப்போ அதுதான் பேஸ் வந்து 100. இதோட ரெண்டுத்துக்கும் பேஸ் வந்து 100. சரி, இந்த 98 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, 100ல -8 பண்ணாதான் 98 வரும். சாரி 92. அதே மாதிரி 100ல -2 பண்ணாதான் 98 வரும். சோ இந்த 98 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு, 2 -2. சோ 100ல இருந்து 8 கம்மியா இருக்கு. சோ இதை நம்ம இப்படி எழுதிக்கணும். சோ இது எழுதிக்கணும்ன்றத விட நம்ம இதை மைண்ட்ல கூட வச்சுக்கலாம். சோ இப்போ இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னும் போது இதை வந்து கிராஸ்ல இப்போ 92ல 2 போச்சுன்னா எவ்வளவு, 92ல 2 போச்சுன்னா 90 இல்லையா? அப்புறம் இந்த 8 × -2 போட்டோம்னா 16. ஆன்சர் என்னது நமக்கு ஈஸியா வந்துருச்சா, 9016. நமக்கு ஆன்சர் எப்படி வந்துருச்சு, ஈஸியா வந்துருச்சு. சோ இது வந்து பேஸ் மெத்தட். இதுலயே நம்ம இன்னொரு நம்பர் போட்டு பார்க்கலாம். நீங்க இன்னொரு நம்பரை ட்ரை பண்ணலாம். சோ 100 இதை நீங்க எழுதணும், நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இங்க எழுதுறேன்.
நீங்க மைண்ட்லயே இந்த 100 வச்சுக்க வேண்டியதான். சோ இத வந்து நான் வந்து 97 into 94 அப்படி வச்சுக்கலாம். சோ இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு? -3. 100ல -3 போட்டா தானே, அப்போ இங்க -6 இல்லையா? சோ -6. இப்போ எனக்கு வந்து கிராஸா மைனஸ் பண்ணணும். இங்க இருந்து இங்க மைனஸ் பண்ணலாம், அல்லது இப்ப 94ல 3 போச்சுன்னா எப்படி? 91 இல்லையா? 91. சோ 3 into -3 into -6 எவ்வளோ? 18 plus 18. So answer is 9118. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம நியரஸ்ட் 100 உள்ள நம்பரை நம்ம எல்லாம் நீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல சில நம்பர்ஸ் தரேன், நீங்க ட்ரை பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். சோ அதனால நீங்க வந்து இந்த நம்பர்ஸை பார்க்கும் போதே இது எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு நீங்க அதை எழுதிட்டு அந்த எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி பக்கத்துல எழுதினா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே. சோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம சில சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க இதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது வந்து ரெண்டுமே 100க்கு நியரா இருக்கு, 100க்கு நியரா இருக்கு. சோ இப்போ எவ்வளவு கம்மியா இருக்கு 100 விட? -3. 100ல -3 போட்டா 97 கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து 100ல -2 போட்டா 98 கிடைக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம கிராஸ்ல மைனஸ் பண்ணணும். எந்த கிராஸ்ல வேணா நீங்க மைனஸ் பண்ணலாம், இந்த கிராஸ்ல பண்ணலாம் அல்லது இந்த கிராஸ்ல பண்ணலாம், எது உங்களுக்கு ஈஸியோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ 97ல 2 போச்சுன்னா எவ்வளவு? 95 இல்லையா? அதாவது நீங்க இந்த பக்கம் பண்ணீங்கனாலும் 98ல 3 போனாலும் 95 தான். ஓகே, எப்படி இருந்தாலும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டு பண்ணா -2 -3 +6. அப்போ இப்படி 6 போடலாமா அப்படின்னு போட்டா தப்பு. சோ நம்ம 6 போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இந்த 100ன்றது டபுள் டிஜிட், அது 0ன்றது இங்க 100 ட்ரிபிள் டிஜிட். அதுல நம்பர் ஆஃப் 0 இங்க எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்க 2 டிஜிட் வரணும். நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுற நம்பர் வந்து 2 டிஜிட்டா இருக்கணும். சோ 2 டிஜிட்டா இருக்கும்போது நம்மளுக்கு 6 தான் வருது. அப்போ 6 வந்து 06 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ இங்க 06 எழுதிட்டோம்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சோ இங்க பார்க்கலாம். இங்க பார்க்கும்போது 92 into 97 அப்படி பார்க்கிறோம். 92 into 97 இதுல இருந்து 100 இருந்து -8 பண்ணா 92. 100ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 அளவுக்கு கம்மியா இருக்கு. அப்ப -3. சோ இங்க வந்து நம்ம கிராஸ்ல மைனஸ் பண்ணும்போது 92ல 3 போச்சுன்னா 89. கரெக்டா? இப்படி பண்ணாலும் ஓகே தான். 89 இருந்துச்சு. 8 into 3 24. மைனஸ் மைனஸ் பிளஸ் 24. சோ இதுல வந்து டிஃபால்ட்டாவே நமக்கு 2 டிஜிட் வந்துருச்சு 24. ஆனா இங்க அப்படி வரல, இங்க வெறும் 6 சிங்கிள் டிஜிட் தான் வந்தது. ஆனா நம்ம நம்பர் ஆஃப் 0 இருந்ததுனால அதுக்கு ஏத்த மாதிரி இங்க டபுள் டிஜிட் போட்டோம். சோ we get the answer 8924. ஓகே. சோ இப்போ நம்ம அதே பேஸ் மெத்தட்ல 100ல இப்போ வந்து கம்மியா இருக்க நம்பர் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் டைம் நம்ம 90 அது 100 கீழ. இப்போ 100ஓட மேல பிளஸ் 100 plus 4 104, 100 plus 6 106. சோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படின்றது இந்த பிளஸ்ன்றது அங்கே போனாடி மைனஸ்ன்றது அது ரொம்ப முக்கியம். சைன் வந்து ரொம்ப முக்கியம். சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 104 இருக்கு இல்லையா? அப்ப கிராஸா பண்ணோம்னா என்ன பண்ணணும்? பிளஸ் பண்ணணும். 104 plus 6 எவ்வளோ? 110. 110 இல்லையா? 110. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 24. ஆன்சர் நமக்கு வந்துருச்சா? 110 into 24. கிளாஸ்ல நீங்க எப்பவுமே கிளாஸ்ல மைனஸ் தான் பண்ணணும் கிடையாது. அங்க நம்மளுக்கு கம்மியா இருந்தது, அதனால நாங்க மைனஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? இங்க வந்து பிளஸ் 100 பிளஸ்ன்றதால பிளஸ் பண்றோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. சோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். 100 இப்போ இது பாத்தீங்கன்னா 100 கிட்ட இருக்கு. இது பண்றது எவ்வளவு? பிளஸ் 12. 112. இது வந்து 160 பிளஸ் 16. சோ இதுல பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட் வருது. சரி, இது கொஞ்சம் லிட்டில் மோர் டைம் எடுக்கும், பட் இதுவும் ஈஸி தான். சோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கிளாஸ்ல ஆட் பண்ணலாம். 112 இங்க 16. அப்ப எப்படி பண்ணலாம்? முதல்ல 100 மைண்ட்ல வச்சுக்கலாம். இப்போ இது 20 28 128 வருமா? சோ 128 128 வந்துருச்சு. அப்ப இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுமே சார். நிறைய பேர் 12 into 16 அதை வேற மல்டிப்ளை பண்றது, நான் இதே மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10னா 160. அப்போ 2 times 16 வந்து 32. அப்ப இது ரெண்டுனா 2 9 192 இல்லையா? சோ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் நமக்கு? 192. கரெக்ட்டா? சோ இத மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 192 வருது. ஆனா நமக்கு என்ன டிஜிட் வரணும்? 2 டிஜிட் தான் வரணும் இல்லையா? அப்போ இது கூட 192 கூட்டும்போது என்ன வரும்? இப்ப பாத்தீங்கன்னா 192 வந்துச்சு. நம்ம எத்தனை டிஜிட்ல இங்க எழுதணும்? 2 டிஜிட் தான் இருக்குது. ஆனா இங்க 3 டிஜிட் வந்துச்சு. அப்ப 2 டிஜிட்னா 2 9. இந்த 1 வந்து இங்க கேரி ஆகும்.
கரெக்டா? அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 12992. புரிஞ்சிருச்சா? சோ அதுதான் டிஃபரன்ஸ் சம் நம்ம போட்டது. சோ இங்க வந்து நம்மளுக்கு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 3 டிஜிட் வருது. நம்ம இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு எத்தனை டிஜிட்ல எழுதணும்? 2 டிஜிட்ல எழுதணும். அப்ப இங்க 2 டிஜிட் எழுதிட்டு இன்னொன்னு இதுக்கு கேரி ஓவர் பண்ணி ஆட் பண்ணி போடணும். கொஞ்சம் லிட்டில் மோர் டைம். ஸோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இப்படி வரும். பட் இதெல்லாம் நீங்க எழுதக்கூடாது. ஸோ இதெல்லாம் மைண்ட்லயே பண்ணணும். 16 12 இது பிளஸ் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா? உங்களுக்கு பிளஸ் 12 பிளஸ் 16 பார்த்தாலே தெரியல. இதெல்லாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி தான் நான் இங்க எழுதுறேன். நீங்க இதை மல்டிப்ளை பண்ற போது நீங்க இதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம இதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பார்க்கலாம். எப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு போதா இங்க பாருங்க 98 100 கிட்ட இருக்கு. இதுவும் 100 விட கிட்ட தான் இருக்கு. ஆனா என்ன வித்தியாசம்னா இது 100 விட கம்மியா இருக்கு, இது 100 விட அதிகமா இருக்கு. நம்ம இதுவரை பார்த்து ரெண்டுமே அதிகம், ரெண்டுமே கம்மி, ரெண்டுமே மைனஸ், ரெண்டுமே பிளஸ் பார்த்தோம். இதுல ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கு. ஸோ இதுல எப்படி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ இதுவும் கிராஸ்ல என்ன பண்ணோம்? 98 பிளஸ் 6 அப்ப எவ்வளவு? 104. கரெக்டா இல்லையா? 104 வருது. இந்த பக்கம் பண்ணாலும் அதேதான். 106ல 2 போச்சுன்னா 104 போட்டாச்சு. இந்த மாதிரி ஒன்னு கீழே ஒன்னு மேல வந்து டிஃபால்ட்டா 2 0 ஆட் பண்ணணும். இந்த மெத்தட்ல என்ன மெயினா இது 2 0 நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்ட பிறகு மறுபடியும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டு பண்ணா 6 12 12 வந்து -12 தானே, பிளஸ் இன்டு மைனஸ் -12. சோ இதுதான் இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சோ 3 டிஜிட் இல்லையா? அப்போ இங்க 12ல இருந்தா இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்போ 400ல அப்போ 10 388 இதுதான் நமக்கு ஆன்சர். சோ 400ல இந்த 12 1400ல 10400ல 12 போச்சுன்னா 10388 ஆன்சர். சோ இப்போ இதுக்கு வரலாம். இங்கேயும் அதேதான். ஒன்னு 100ஓட சின்னதா இருக்கு, ஒன்னு மைனஸ்ல இருக்கு, ஒன்னு பிளஸ்ல இருக்கு. சோ இதை எப்படி போடுறது அப்படின்னு போது அதே மெத்தட் தான் கிராஸ்ல நம்ம ஆட் பண்றோம். இப்போ இங்க இருக்கிறதால ஆட் பண்றோம், இங்கன்னா மைனஸ் பண்றோம் இல்லையா? 97 பிளஸ் 4 101 வருதா? அதுக்கப்புறம் 12. ஆனா இங்க போடுறதுக்கு முன்னாடி இங்க என்ன பார்க்கணும்? ஒண்ணு மேல ஒண்ணு கீழே இருந்தா நம்ம என்ன பண்ணணும் தெரியலையா? 2 0 சேர்க்கணும். சேர்த்த பிறகுதான் நம்ம இதை எடுத்து போட்டு -12 அப்படி பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க 2 0 12 இங்க இது பண்ண மாட்டா 3 டிஜிட் இருக்கு இல்லையா? 3 டிஜிட் இருக்கிறதால 10 188 வருது. ஆனா இங்க 3 டிஜிட் இருக்கிறதால 088. சோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ 10100ல 12 போச்சுன்னா 10088. ஓகே. சோ இப்போ வந்து பேஸ் மெத்தட்ல நம்ம 100 பார்ப்போம் இல்லையா? இப்போ நம்ம 200 கூட பார்க்கலாம். சார் 200 எப்படி சார் பார்க்கறது? ஒண்ணு இல்ல, நம்ம 100க்கு 1 இருக்கு, இங்க 200க்கு 2 இருக்குல்ல, வர நம்பர் 2 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரி எப்படி சார் எப்படி பார்க்கலாம்? இப்போ இதை பார்க்கலாம். 200 இங்க 198, அப்போ 200ஓட -2 கம்மியா இருக்கு. இப்போ 212, இப்போ 12 அதிகமா இருக்கு. சோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எது ஷார்ட் கட்டா நம்ம போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிராஸ்ல பண்ணலாம். இந்த கிராஸ் எனக்கு கூட்டுறது கஷ்டமா இருக்கு சார், நான் இப்படி பண்றேன். வெரி குட். 212ல 2 போச்சுன்னா 210 210. ஆனா இங்க 100 இல்ல, 200 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 200 மல்டிப்ளை பண்ணி அப்போ 420. கரெக்டா? இப்ப பாருங்க இது கீழே இருக்கு, ஒன்னு மேல இருக்கு. அதாவது பிளஸ் ஒன்னு மைனஸ் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 00 சேர்க்கணும். சொல்லிருக்கோமா? 00 சேர்க்கணும். இங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? 100 இருந்தா நம்ம அப்படியே விட்டுருவோம், 1ஆல பெருக்கின மாதிரி. இப்போ இங்க 200 இருக்கனால 2ஆல பெருக்கி அதுக்கப்புறமா 00 சேர்த்துட்டு இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் பிளஸ் மைனஸ் 24. இதுல 24 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னா 2 இப்போ பாத்தீங்கன்னா 4 2000ல 24 தான் 1976. ஓகே, 1976. சோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு இல்லையா? சோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா it will be ஃபாஸ்டா வந்துரும். சோ நம்ம இத 3 வாட்டி போட்டு ஒரு வாட்டி ஒன்னு போட்டு கூட்டறதுக்கு பதிலா நான் இந்த 200 இதெல்லாம் வந்து நீங்க மைண்ட்லயே வச்சுக்கணும். இந்த இது உங்களுக்கு தெரியுது இல்லையா? 2 கம்மியா இருக்கு, இங்க 12 அதிகமா, அப்படியே நீங்க மைண்ட்லயே மல்டிப்ளை பண்ணி இங்க மறக்காம என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இங்க ஒன்னு கம்மி ஒன்னு அதிகம்னாலே நம்ம என்ன பண்ணணும்? 00 சேர்க்கணும். அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இன்டு மைனஸ் -24. நம்ம அதுல வந்து ஜஸ்ட் அப்படியே சேர்ப்போம்.
இதுல மைனஸ் பண்ணி சேர்க்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஸ் மெத்தட் பார்த்தோம் இல்லையா, பேஸ் மெத்தட் ஆஃப் 100 மல்டிப்ளிகேஷன், பேஸ் மெத்தட் ஆஃப் 200 மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். அடுத்து வந்து மல்டிப்ளை பை 11. ஒரு நம்பர், ஒரு 2 டிஜிட் நம்பரை நம்ம 11 ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா எவ்வளவு ஈஸியா பண்ணலாம்ன்ற பாருங்க. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இங்க பாருங்க எல்லாமே 11 கூட மல்டிப்ளை பண்றோம். சார் இது எப்படி நம்ம இதை ஈஸியா மல்டிப்ளை பண்றது? நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் போடுறதுல இந்த 11 பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டுக்கணும். இப்ப 12 இருக்கா, இப்போ 1 2 இடைவெளி விட்டு போட்டு இது ரெண்டு கூட்டினா எவ்வளவு 3, நடுவுல இந்த 3 என்ன பண்ணணும், சென்டரா போட்டோம்னா 132 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதை பாருங்க, இப்ப 2 4 11 கூட 2 4 இருக்கா, அப்ப 2 4 கூட்டினோம்னா 6. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இந்த சென்டர் நம்பர் தான் அடிஷன். ஸோ இங்க பாருங்க 712. 7ம் 2ம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 + 1 3 இப்படி வரணும், இந்த பக்கம் வரணும். நம்ம இந்த ரூட்ல வரணும். 2 + 1 3, 1 + 7 எவ்வளோ 8. ஆன்சர் வந்துச்சா? ஸோ திஸ் ஆன்சர். ஸோ இப்போ 8 11. ஸோ இப்போ இதுக்கு வந்து 8 11 இருக்கு இல்லையா, 8 11 வந்து நம்ம 8க்கும் 1யும் லாஸ்ட் நம்பரையும் போட்டுட்டு 1 + 1 2, 1 + 8 9. ஸோ 8 9 2 1 இஸ் யுவர் ஆன்சர். ஸோ எவ்வளவு சீக்கிரமா வந்துருச்சு நமக்கு ஆன்சர். ஓகே, இப்போ அதே 11ல சப்போஸ் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது டபுள் டிஜிட்டா வருது, அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ பாருங்க 86 நம்ம என்ன பண்ணோம், 8 6 கொஞ்சம் இடைவெளி பண்ணோமா, அப்போ ரெண்டு ஆட் பண்றோம். ஆட் பண்ணது 14க்கு 4 மீதி 1, அப்போ 9 4 6 இதுதான் ஆன்சர். ஓகேவா, கேரி ஓவர் வருதா, நம்ம ஆட் பண்ணும்போது 14 வருது, அதனால நடுவுல 14 போடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க சென்டர்ல வர நம்பர் ஒரு டிஜிட் தான் இருக்கணும். ஸோ ஒரு டிஜிட் தான் இருக்கணும். அப்ப மீதி ஒரு எக்ஸ்ட்ரா டிஜிட் வருது சார், என்ன பண்ணலாம், அதை வந்து பக்கத்து டிஜிட்டை போட்டு அதை ஆட் பண்ணோம்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இங்க பார்க்கலாம், இங்க வந்து 29, அப்போ 2 9. இப்போ 2 9 ஆட் பண்ண எவ்வளோ 11. 11னா இங்க ஒரு நம்பர், இங்க 1, 11க்கு 1 மீதி 1, அப்போ 3 1 9 இதுதான் ஆன்சர். புரியுதா? நெக்ஸ்ட் 643 எப்படி சார் போறது? 6 3 போடணும் இல்லையா, கடைசியில 3 போடணும். ஸோ இது என்ன பண்ணோம், 4 + 3 7. ஓகே, 6 + 4 10. 10க்கு 0 மீதி 1, அப்போ 7 0 7 3 இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இங்க பார்க்கலாம், இங்க பார்க்கும்போது 9 3 லாஸ்ட்ல வரணும், 2 + 3 இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி வரணும், அப்புறம் இப்படி கரெக்டா. 2 + 3 5, 9 + 2 11க்கு 1 மீதி 1, அப்ப இங்க என்ன வரும் 10 1 5 3 இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏற்கனவே மல்டிப்ளை பை 11 பார்த்தோம் இல்லையா, இப்போ மல்டிப்ளை பை 5. ஸோ மல்டிப்ளை பை 5 எப்படி சார் போடுறது அப்படின்னும் போது நம்ம 5 எப்படி எழுதலாம், 10/2ன்னு எழுதலாம். அப்போ ஒரு நம்பரை 5 மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான், 10 மல்டிப்ளை பண்ணி பை 2 போடுறது, அல்லது டிவைட் பை 2 போட்டு அப்புறம் 10 ஆல் மல்டிப்ளை பண்றது ஒண்ணா. ஒரு நம்பர் நம்ம 10 ஆல் மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி. அந்த நம்பர் பக்கத்துல ஒரு 0 சேர்த்தா 10 ஆல் மல்டிப்ளை பண்றது. ஒரு நம்பரை எப்படி சார் 2 ஆல் டிவைட் பண்றது? நிறைய பேர் அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு சம்ம வந்து 2 ஆல் டிவைட் பண்ணா அதை கூட டிவைட் பண்ணி போடுறாங்க. 2 ஆல் டிவைட் பண்றதுன்னா half, that is பாதி. சோ அப்ப அந்த பாதி வரணும்னா என்ன நம்ம இங்க இருக்கணும்னா ஈவன் நம்பர் இங்க இருக்கணும். இங்க என்ன நம்பர் இருக்கணும், ஈவன் நம்பர் இருக்கணும். அப்பதான் நம்ம பாதி எடுக்க முடியும். சோ இப்போ இங்க வந்து நான் 5 ஆல பண்றதுக்கு பதிலா இதுக்கு என்ன நம்ம பண்றோம், நம்ம 10/2 இல்லையா. இப்போ இந்த 5 அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், 10/2. அப்ப என்ன பண்ணோம், 2 ஆல 86 இல்லையா, 43 0 430 ஆன்சர் வந்துச்சா. சோ வெரி சிம்பிள். சோ இங்க பார்க்கணும், ஆனா இங்க என்ன நம்பர் இருக்கு, ஈவன் நம்பர் இருக்கு. ஈவன் நம்பர் இருந்தா தான் நம்ம ஹாஃப் எடுக்க முடியும். சார் நான் ஒரு வாட்டி 10/2 போடணுமா, தேவையில்லை. நீங்க நான் புரியணுன்றதுக்கு தான் இங்க போட்டேன். சோ இங்க போனா இதுல ஹாஃப் எவ்வளவு, 244 144 பக்கத்துல 0 கரெக்டா. சோ திஸ் இஸ் இங்க பாருங்க, ஐயோ இதுல ஆட் வந்துருச்சே, நம்மளுக்கு ஆட் வந்துட்டா நம்ம பாதியா பிரிக்க முடியாது, டிவைட் பை 2 பண்ண முடியாது இல்லையா. நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இதை -1 பண்ணிக்கலாம். 43 என்ன பண்ணிக்கலாம், 42ன்னு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணலாம், 42 எடுத்துக்கலாம். 42 பாதி எவ்வளோ, 21 இல்லையா. 21 பக்கத்துல நம்ம என்ன பண்ணோம், 0 போடுவோம் இல்லையா. 0 போடணும்னா இங்க அப்படி போட முடியாது. இங்க நம்ம என்ன பண்ணலாம், இங்க -1 பண்ணோம் இல்லையா, அதனால ஜஸ்ட் 5 போடணும். இந்த 5 அப்படியே கொண்டு வந்து போட்டுடணும். கரெக்டா. நம்ம மெத்தட்ல 0 போட்டோமே சார், ஆனா அங்க வந்து
ஈவன் நம்பர் இருந்தது. ஆனா இங்க ஆட் நம்பர் இருந்ததுனால நம்ம ஒன் மைனஸ் பண்ணி அதை ஈவனா மாத்தணும் இல்லையா, மாத்திட்டு அதுல ஹாஃப் இதுல ஹாஃப் எடுத்தோம். அதுல ஹாஃப் வந்து 21. பக்கத்துல உடனே 0 போட்டக்கூடாது, அந்த 5 அப்படியே வந்து காப்பி பண்ணணும். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? சோ அப்ப இது எப்படி சார் பண்ணலாம்? இத வந்து இதுவும் ஆட் நம்பர் இல்லையா, ஆட் நம்பர்னா ஒன்னு மைனஸ் பண்ணிக்கலாமா, ஒன்னு மைனஸ் பண்ணிடலாம். அப்போ 456 456 456 நமக்கு ஆன்சரே கிடையாது. இதுல பாதி தான் எடுக்கணும். 456னா 228 இல்லையா? சோ 228 228 0 போடணுமா? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? இது ஆட் நம்பர்ல மைனஸ் பண்ணா அந்த 5 எடுத்து வந்து அப்படியே போடணும். ஆன்சர் நம்மளுக்கு என்னது? இதுதான் ஆன்சர். ஓகே, மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பை 25. இப்போ இந்த 25 ஆன ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம 25 எப்படி எழுதலாம்? 100/4 எழுதலாமா? இல்ல, 100/4 25 தானே. சோ இது 25 மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான், 100/4 ஆல மல்டிப்ளை பண்றது ஒண்ணுதான். சோ வேற எப்படி 25 எழுதலாம்? 50/2. ஏன் சார் 100/4 மறுபடியும் 50/2 என்னன்றத காரணம் சொல்லணும். இப்போ நான் வந்து இந்த 25 × 64 போடணும் இல்லையா? நான் இப்போ இதை வந்து 25 பதிலா 100/4 4ஆல டிவைட் பண்ணிட்டு 2 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 4ஆல கட் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் வேணும்னா இதுக்கு 1 டைம்ஸ் 6 இல்லையா? 6 இங்க மேல 00 கரெக்டா இல்லையா? இது 4ஆல கட் பண்ணோம்னா எனக்கு 16 வரும், இங்க 00 கரெக்டா இல்லையா? சோ இந்த மாதிரி நம்மள ஈஸியா போடலாம். ஆனா என்ன கண்டிஷன்னா இத 4ஆல டிவைட் பண்ணதா இருப்பாங்க. இல்ல 4ஆல டிவைட் பண்றது நிறைய பேர் என்ன பண்றாங்க, 4ஆலே அப்படியே டிவைட் பண்ணலாம் அப்படின்றாங்க. 2 வாட்டி ஹாஃப் எடுத்துப்பாங்க. சோ 2ஆல டிவைட் பண்ணா ஒரு டைம் ஹாஃப், 4ஆல டிவைட் பண்ணா ஒரு டைம் ஹாஃப் எடுக்குவாங்க. அந்த ஹாஃப்க்கு இன்னொரு ஹாஃப் எடுத்தா 4ஆல டிவைட் பண்றாங்க. சோ இப்போ இங்க பாருங்க, இதுக்கு ஹாஃப் எவ்வளோ? 15 9, இது ஒரு 19. இப்போ இது வந்து இதோட ஹாஃப் போட்டீங்கன்னா 19 வரும். அப்போ இதுக்கு இன்னொரு ஹாஃப் பாயிண்ட்ல வந்துடும் இல்லையா? சோ அப்போ வந்து இதை வந்து 100/2 போட முடியாது, 50/2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சோ 50/2 ஆல நம்ம மல்டிப்ளை, ஏற்கனவே நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 19 வந்துச்சு. 19 × 15 அப்போ 5. இது எப்படி சார் நம்ம இந்த 2 கட் பண்ணி நம்ம 19 வந்துச்சு. சோ இங்க 50 × 19 5 டைம்ஸ் 50, 5 9s are 45. அப்போ 95 ஒரு 0 வரணும் இல்லையா? 50 45 50 + 45 95 பக்கத்துல ஒரு 0. ஓகே, சோ இப்போ இத பார்க்கலாம். இத வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னா 100/4 போட்டு பார்க்கலாம். 4 பண்ணா 6 4s are 24 2 இல்லையா? 6 4s are 24 2. அப்போ 4 ஆல டிவைட் ஆகுது. அப்போ 6200. ஓகேவா? நெக்ஸ்ட் இதால பார்க்கலாம். சோ இதால நம்ம பார்க்கும்போது இது வந்து நம்ம எப்படி, இதுக்கு இதோட ஹாஃப் எவ்வளோ? 244. அதோட ஹாஃப் 122. அப்போ கண்டிப்பா இதை என்ன பண்ணலாம்? 4 ஆல டிவைட் பண்ணலாம் இல்லையா? 4 ஆல டிவைட் பண்ணா 12200. ஆன்சர் வந்துச்சா? கரெக்டா? சோ நம்ம 2 வாட்டி டிவைட் ரெண்டு வாட்டி ஹாஃப் பண்ண முடிஞ்சுதான் 4 ஆல் டிவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு வாட்டி தான் ஹாஃப் பண்ண முடியும் சார், இன்னொரு வாட்டி முடியல அப்படின்னா 50/2 மன்னிச்சுக்கணும். 50 ஒரு டைம்ல ஹாஃப் பண்ணிட்டு மீதி 50 அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன்ல ரொம்ப ஈஸியான ஒரு மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். ரொம்ப ஈஸி. பட் இந்த மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும்னா நம்ம ஸ்கொயர் நம்பர்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 11 ஸ்கொயர் 121, 12 ஸ்கொயர் 144, 13 ஸ்கொயர் 169, 14 ஸ்கொயர் 196, 15 ஸ்கொயர் 225. இந்த மாதிரி எப்படி நம்ம டேபிள்ஸ்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கிறோமோ, எப்பவுமே ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு போறவங்க வந்து ஸ்கொயர் நம்பர் 20 வரலாமா, குறைஞ்சது ஆக்சுவலி அப் டு 25 வரலாம், 25 ஸ்கொயர் வரலாம், எல்லாமே மைண்ட்ல டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இங்க பாருங்க 12 இருக்கு, 12 கூட 1 கூட்டினா 13. அல்லது நெக்ஸ்ட் நம்பர் இப்படி வச்சுக்கலாமே, நெக்ஸ்ட் நம்பர் அதுல வந்து ஃபர்ஸ்ட் சின்ன நம்பரை எடுத்துக்கணும். சின்ன நம்பர் எடுத்துக்கிட்டு அதோட ஸ்கொயர், அப்போ 12ஓட ஸ்கொயர் போட்டு பிளஸ் அதே நம்பர் கூட்டினோம்னா நமக்கு ஆன்சர் வரும். சரி, எப்படி சார் இதை வந்து இந்த மாதிரி மெத்தட்ல போடுறீங்க? இப்போ கவனிங்களேன், 12 × 13 இருக்குன்னு வச்சுக்கலாமே.
12 into 39 எப்படி எழுதலாம்? 12 into இந்த 39 12 plus 1 எழுதலாமா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 12 into 39 தான். இப்போ 12 into 12 என்ன எழுதலாம்? 12 ஸ்கொயர் எழுதலாம். மறுபடியும் இந்த 12 இது கூட மல்டிப்ளை ஆகும், இது கூட மல்டிப்ளை ஆகும். அப்புறம் பிளஸ் 12 எழுதலாம். கரெக்டா இல்லையா? அதுதான் கேட்குறது ஒன்றும் இல்லை. ஸோ 12 ஸ்கொயர் இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரை பிரிச்சு எழுதி வருது. ஸோ இந்த ஷார்ட் கட்டை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144 பிளஸ் 12 எவ்வளோ? 6 5 1. அப்போ நமக்கு இருக்கிற ஆன்சர் 156 வந்துச்சா? ஆனால் ஸ்கொயர் நம்பர் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம். ஸோ இப்போ இங்கே 13 14 நெக்ஸ்ட் நம்பர் இங்கே பாருங்க 2 digit adjacent number. adjacent number என்ன? பக்கத்து நம்பர். அதுல வந்து சப்போஸ் சார் 14 இங்க இருக்கு, நீங்க 13 தான் எடுக்கணும். சின்ன நம்பர் தான் எடுத்துக்கணும். லெஃப்ட் சைடுல இருக்க நம்பர் அர்த்தம் கிடையாது, சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஏன்னா 14 into 13 கூட சொல்லலாம் இல்லையா? சோ இதோட ஸ்கொயர் என்ன? 169. ஓகே. சோ மறுபடியும் என்ன பண்ணோம்? அதே நம்பரை ஆட் பண்ணணும். அப்போ அதோட ஸ்கொயர் பிளஸ் இதான் நமக்கு ஆன்சர். புரியுதுங்களா? சோ இதுக்கு போடுங்க எவ்வளோ? 1 8 182. இதுக்கு என்ன ஆன்சர்? 182. கரெக்டா? சோ 14 15 நெக்ஸ்ட் நம்பர் தானே. சோ அது சின்ன நம்பர் இது அதோட ஸ்கொயர் என்ன? 196 பிளஸ் 14. இதான் நமக்கு 14. அப்போ இதுக்கு எவ்வளோ? 1 2 10. இதுக்கு என்ன ஆன்சர்? சோ நெக்ஸ்ட் இது ரெண்டு எப்படி சார் போறது? சோ இதோட ஸ்கொயர் அதே நம்பர் ஆட் பண்ணும். 15 ஸ்கொயர் 225 225 230 240 240 ஆன்சர். கரெக்டா இல்லையா? ஓகே. சோ நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஈஸியா வந்துரும். இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை சைன், இது வந்து சைன் வாங்குவோம். ESI சைன் அப்படின்னு ஒரு சிம்பிள். இது வந்து கிரீக் லெட்டர் சைன் நம்பர் அப்படின்னு. இது எப்படி நம்ம இது போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க 12 இருக்கு 13 14 இந்த இன்டுக்கு இடத்துல என்ன இருக்கு? ஒரு நம்பர் மிஸ்ஸிங். என்ன மிஸ்ஸிங்? டிகிங்க இது கூட 1 இது 1 இந்த பக்கம் 1. கரெக்டா இல்லையா? 12 plus 1 13 14 minus 1 இதுக்கு 1 13 plus 1 ஈக்குவலா இருக்கா? சென்டரா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போன வாட்டி என்ன பண்ண நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தோம். 12 13 நெக்ஸ்ட் நம்பர் அது 12 ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே நம்பர் போட்டுருவோம். இங்க இந்த மாதிரி ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த 13 ஸ்கொயர் மைனஸ் இங்க எவ்வளவு இருக்கு? ரெண்டு பக்கமும் 1. அப்போ 13 ஸ்கொயர் எவ்வளவு நமக்கு நல்லா தெரியும். 13 ஸ்கொயர் வந்து 169 160 1 பதினால 168 168 தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் மைண்ட்லயே போடணும். ஸோ இதெல்லாம் இப்படி மைண்ட்லயே போடணும். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கான நம்ம எழுதல. நெக்ஸ்ட் இதை பாத்தீங்கன்னா 13 இருக்கு 14 15. அப்போ 14 தான் இருக்கு. எங்க இதுவும் எவ்வளவு குறையுது? இதுவும் 1 இதுவும் 1. அப்போ 14 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196 மைனஸ் 1 போல 195 இல்லையா? 195 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இங்க பாருங்க 89 90 91 அப்படி இருக்கா? அப்ப 90 சென்டரா இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. சோ 90 ஸ்கொயர் மைனஸ் 1. 90 ஸ்கொயர் எப்படி சார் கஷ்டம்? நமக்கு அந்த மாதிரி 0 வந்து ஸ்கொயர் தான் ரொம்ப ஈஸி. 9 9s are 8100 கரெக்டா? மைனஸ் 1. இப்போ இதுல வந்து 8099 இதுதான் நமக்கு ஆன்சர். கரெக்டா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க இது எதுக்கு சென்டரா இருக்குன்னு பாத்துக்கலாம்னா 70 இங்க போடலாம்னு வச்சுங்க. 70 அப்போ இந்த பக்கம் 3 இல்லையா? 73 இங்க இருந்து மைனஸ் இதுவும் 3 70 பிளஸ் 70ல சரி 67 பிளஸ் 3 70 70 பிளஸ் 3 73 கரெக்டா? ரெண்டு பக்கம் 3 3 இருக்கா? அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் 1 போடணும். நல்லா கவனிங்க. 70 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். இங்க 1 இருக்கு, அதனால 1 ஸ்கொயர். இங்க 1 இருக்கு, 1 ஸ்கொயர் இல்லையா? சோ நமக்கு வந்து 70 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். 70 ஸ்கொயர் எவ்வளோ? 7 7s are 4900 மைனஸ் 9. அப்போ எவ்வளோ ஆகும்? 44891 இல்லையா? 4981 தானே 900. So this is your answer. என்ன பண்ணிருக்கோம்? இங்க சென்டர் நம்பர் பார்த்துட்டு ஈக்குவலா இருந்ததுன்னா
நம்ம அந்த சென்டர் நம்பர் ஸ்கொயர் மைனஸ் இதோட ஸ்கொயர் இங்க 1 ஸ்கொயர் எழுதிங்க சார் 1 ஸ்கொயர் 1 தான் இல்லையா 1 ஸ்கொயர் தான் எழுதிங்க வேற வேணாம் 1 ஸ்கொயர் 1 தான் இல்லையா சோ இந்த மாதிரி நம்ம ஈஸியா போட்டுடலாம் we can get the answer very easily okay